அன்புக்குள்ளே ஆண்டவரும் இரட்சகருமாகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல மதிய வேளையில் உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இது வருகையின் காலம், இயேசு வரப்போகிற காலங்களில் இருக்கிறோம். ஒருவேளை கிறிஸ்துவ மதம் ரெண்டு, உலக வரலாறு கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின் ரெண்டாக பிரிக்கப்படுது. அதேமாதிரி கிறிஸ்துவ மதத்துடைய வரலாறு ஆஃப்டர் கிரைஸ்ட் பிஃபோர் கிரைஸ்ட், கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின். இப்போது கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்து வருகையின் காலைகளை நாம் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். லெண்டல் அட்வென்ட் என்று பிரிக்கப்படுகிறது. அட்வென்ட்னா இயேசுவின் வருகையின் காலத்துக்குள்ளே வர இருக்கிறோம். வருகிற 1ஆம் தேதி சண்டே எல்லா திருச்சபையிலும் இயேசுவின் வருகையை பற்றி மீட்பர் வரப்போகிறார், மேசியா வரப்போகிறார், இரட்சகர் வரப்போகிறார், விடுதலை நாயகர் வரப்போகிறார். அந்த வருகை நாயகரை பற்றி நாம் சிந்திக்கிற ஒரு காலங்கள். ஒருவேளை இயேசுங்கிற ஒரு நபர் இந்த உலகத்திற்கு வந்து நமக்கு விடுதலை தரவில்லை என்றால் நாம் நிச்சயமாக முன்னேறி இருக்க முடியாது. கடந்த நாட்களில் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் கிறிஸ்துவ மதத்தை உலகெங்கும் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு மேலே சாத்தானவன் உங்களுக்கு மேலே பெரிய ஆளாகி அவன் நிறைய பணம் வச்சு எல்லாத்தையும் உலகமே இந்து மதத்தை சாத்தான் மதமாக ஆக்கணும்னு நினைக்கிறாங்கிற. என்ன சொல்கிறாரு? பைக்கில் போய்கிட்டே பேசுகிறேன், பேசி முடித்து கொண்டாங்க கழித்து திங்க் பண்ணேன். இயேசுவே பாஸ்டிங் இருந்துட்டு போகிறப்போ 40 நாள் பாஸ்டிங் இருந்தார். 40 நாள் பாஸ்டிங் இருந்துட்டு போகிறப்போ 40 நாள் பாஸ்டிங் எந்த இடத்துல இருக்கிறாரு? பைபிள் ஒரு இடத்த சொல்லுங்களேன். இயேசு 40 நாள் உபவாசம் இருந்தார், இரவு பகல். பிளேஸ் வனாந்திரம், பிளேஸ் இடம். பைபிளில் எந்த இடம்? வேதாமத்தில் மத்தேயு இருக்கு, மார்க் இருக்கு, லூக்கா இருக்கு. லூக்கா 4ஆம் அதிகாரம், மத்தேயில இருக்கு. வரப்போ இப்போ சாத்தான் சோதிக்க வர்றான். என்ன சொல்கிறான்? 40 நாள் நீ சாப்பிடல, பசியாக இருக்க, அவன் கடவுள் இந்த கல்லை அப்பமாக்குங்கிறார். அப்போ என்ன சொல்கிறான்? தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும், அதான் பைபிள் அழகாக சொல்கிறான். அடுத்து இந்த உலகத்தை தரேன் உனக்கு, நீ என்ன பண்ண போகிற? இந்த உலகத்தை எடுத்துக்குவாங்கிறான். உலகம் கையில் இருக்கு. உன் தேவனுடைய நாமத்தை மட்டும் நீ என்ன பண்ணு? தொழுது கொடு, ஆசையை விட்டுரு. அடுத்து என்ன சொல்கிறாரு? கடவுளை டெஸ்ட் பண்ணுங்கிறார். மேலேருந்து கீழே குதிங்கிறான். 3 டெஸ்டிங். உன் தேவனாய கர்த்தரை ஒன்றையே தான் டெஸ்ட் பண்ணு. அதான் ஏன் நீங்கள் நம்ம கம்யூனியன் கொடுக்குறப்போ 1 கொரிந்தியர் 11:28 என்ன சொல்லுவான்? தம்மை தாமே சோதித்தறிந்து. நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? அப்பம் கொடுக்க போகிறீங்க, திராட்சரசம் கொடுக்க போகிறீங்க, நம்மளை பரிசுத்தவனா நினச்சிட்டு நம்ம கொடுக்குறோம். ஆனால் நாம் பரிசுத்தனான்னு முதல்ல என்ன பண்ணணும்? கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? திங்க் பண்ணணும். வாங்குற என்ன பண்ணணும்? திங்க் பண்ணணும். அந்த 1 கொரிந்தியர் 11 பவுலடிகள் தெளிவாக சொல்வார், தம்மை தாமே சோதித்தறிந்து. பிசாசு வேலை உலகம் அவனுக்குள்ளே இருக்கணும். இப்போ இதில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 60 எத்தனை பேர்? 58 பேரா? 52 பேர். ஒரு 6 வெளியே கதை பேசுகிறவங்க, சாப்பாடு ஒழுங்கு பண்ணுறவங்க, டீ ஒழுங்கு பண்ணலாம், 60 பேர் வைங்களேன். இதில் 45-50 பேர் எங்கே இருக்கோம்? சாத்தாங்கையில் தான் இருக்கிறோம். இன்னும் சேர்த்தான்னு சொல்கிறேன். அவன் பிடியில் தான் இருக்கான். ஒரு 5 பேரை வேணால் அவன் பிடியில் இல்லாமல் இருக்கலாம், அவ்வளோதான். எல்லாமே அவன் கைக்குள்ளே போயிட்டான். ஏன்னா ஆண்டோடைய சத்தத்துக்கு நம்ம என்ன பண்ணலை? ஒபே பண்ணலை, கீழ்ப்படியில், கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்கல. எனக்கு பசிச்சா யார் சாப்பிட்ணும்? காலைல வருமுன்னா லோ சுகர் ஆகிட்டு 88. உடனே டக்குன்னு ஒரு வாழைப்பழம் வந்தது, பாதி சாப்பிட்டேன், பாதி சர்வன் லேடி கொடுத்துட்டேன். அதுக்கு மேலே சாப்பிட்டா சுகர் 300க்கு போயிடும். டக்குன்னு மாதுளம்பழம் கொஞ்சம் சாப்பிட்டேன், டக்குன்னு ஒரு சூப்பு குடித்தேன். அப்போ ஏன் லோ சுகர் ஆனால் யார் சாப்பிட்றா? சிரஞ்சீவியா சாப்பிட்டாரு? யார் சாப்பிட்ணும்? என் பசிக்கு யார் சாப்பிட்ணும்? இப்போ நான் என் கஷ்டத்தில் இருக்கேன், நீ கஷ்டத்தை நீ தான் அனுபவிக்கணும், நான் என்ன அனுபவிக்க முடியும்? அவர் இல்லை. பொதுவாக நம்ம இப்படி தான் இருக்கிறோம். கடவுள்கிட்ட என்ன பண்ணல, நம்ம என்ன பண்ணல. அவர் அழைச்சவர் யார்? எவரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். அழைத்திருக்கிறவரை தெரிந்தெடுத்திருக்கிறார். தெரிந்தெடுத்து கூட என்ன போகிறாரு? கூட போகிறார். ஏசாயா 43. இப்போதும் யாக்கோபே நீ பயப்படாதே, டு நாட் அஃப்ரைட், ஐ அம் வித் யூ, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் கூட இருக்கிறேன். இப்போ உங்கள் உட்காந்து ஒரு பைபிளில் ஒரு வசனத்தை தேடினேன். இப்போ நான் மெசேஜ் ரிலேட்டிவ் ஒரு வசனத்தை தேடினேன். அப்போ 2 சாமுவேல் 22 சொல்கிறார், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சை, நீரே என் கண்மலை, யுவரே கோட்டை. நீர் 2 சாமுவேல் 22:2. கோட்டை, நீர் என் துருகம், நீர் என்னை ரட்சகர். அவர் தான் ரட்சகர். உலகத்தில் யாருமே நம்மளை என்ன பண்ண முடியாது? ரட்சிக்க முடியாது. யாருமே என்ன பண்ண முடியாது? ரட்சிக்க முடியாது. அப்போது அந்த ஆண்டவற்றை நம்ம என்ன பண்ணுறதில்ல,
முழுசாக விட்டு கொடுக்கறது இல்லை. அதுதான் அவர் சொன்னவொடனே எனக்கு என்ன ஞாபகம் வந்ததுன்னா, அவன் உலகத்தில் மதத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறான். ஆனால் அந்த மதத்தில் நம்ம என்ன இல்லை, தெளிவாக இல்லை. நம்ம 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 என்ன பண்ணல, தெளிவாக இல்லை. நம்ம தெளிவாக இருந்தோன்னா நம்மளை என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. பொதுவாக வேதத்தினுடைய வசனம் ரொம்ப ஆழமானது, ரொம்ப சிறப்பானது. அதன்படி நான் செஞ்சிட்டேன்னா இப்படி இருக்க மாட்டேன், வேறு நல்லா இருப்பேன், வேறு மாதிரி இருப்பேன். அதன்படி என்னால் ஒரு 98 விழுக்காடு கூட செய்ய முடியல. 98 2 விழுக்காடு என்னால் நடக்க முடியல. இதுதான் உண்மை. மனிதன், இதுதான் மனிதன். அழகா அதனுடைய பேசிக் என்னன்னா, அவர் கட்டளைகள் என்ன சொல்கிறார். யாத்ராம் 20ஆம் அதிகாரத்தில் 19 கூப்பிட்டு, யாத்ராம் 19 கூப்பிட்டு, நீ ஜனங்களை பரிசுத்தப்படுத்து, நீ பரிசுத்தமாய்க்கோங்கிறார். நீ குழி, துணியை துவச்சி போடு, பல்லு விளக்கு, சுத்தமாயிட்டு வா. குளிக்காமல் செண்டு போட்டு வராதன்னு சொல்லலை, சொல்லிட்டார். குளிக்கணும், பல்லு விளக்கணும், மோத்த கழுவும், நல்லா சுத்தமாயிட்டு ட்ரெஸ் எல்லாம் துவச்சி போட்டு வா. ஒரே சட்டையை, ஒரே வெள்ளை சட்டை, 3 வெள்ளை பேண்ட்டை 3 நாளைக்கு போடக்கூடாது. கந்தையானாலும் கூழானாலும், கந்தனா சட்டை கிழிச்சு போச்சு, அதை துவச்சி குளிக்கணும். கூழானாலும் குளிச்சு தான் குளிக்கணுமா. இதான் யாத்ராம் 20. அதை சொல்லிட்டு கட்டளைகள் கொடுக்குறாரு. கட்டளையில் என்ன கொடுக்குறார், இஸ்ரவேலை கேள், உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே, அவர் என்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எனக்கு சொருபான ஒரு சொருபமும் உண்டாயிருக்க வேண்டாம். நீ வேறு தேவர்களை நமஸ்கரிக்க வேண்டாம், அதில் எரிச்சல் உள்ள தேவனாய் காணப்படுகிறேன். வாரத்துடைய கடைசி நாள் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரி. ஏன்னா அவர் அதை உண்டாக்கி பரிசுத்தப்படுத்தி ஓய்ந்திருந்தார். ஓய்வு நாளை உண்டாக்கி பரிசுத்தப்படுத்தி அதை என்ன பண்றாரு, ரெஸ்ட் எடுக்கிறார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரி. அடுத்து சொல்ற, வாழ்நாட்கள் நீடித்திருப்பதற்கு மாமனாரம் மாமியாரம் மட்டும் இல்லை, 2மே தாய் தந்தை தான். அம்மாவுக்கு அது தாய் தந்தை, இது எனக்கு தாய் தந்தை. அப்போ 2 பேரையும் நம்ம என்ன பண்ணணும், 2 ஃபேமிலி, மாமனார் என்ன பண்ணணும், ஆதரிக்கணும். அடுத்து சொல்றாரு, களவு, கொலை, திருடு. களவுனா திருடலை. திருடலைன்னா ஒருத்தருக்கு வர்ற ஆசீர்வாதத்தை எடுத்துக்கிட்டாலே திருடு தானே, அதே திருடு தானே. திருடுங்கிறது, இவர் பைக்கில் போய் நான் பணம் எடுக்கிறது இல்லை, அவருக்கு விரோதமாக பேசுகிறதே திருடுங்குது பைபிள். இதான் கட்டளை. இந்த கட்டளை தான் அன்னைக்கே எஸ்எம்எஸ் ஏசுகிறது சொல்கிறார், ஷார்ட் மெசேஜ் சர்வீஸ். நமக்கு செல்லு வந்தப்பறம் தான் எஸ்எம்எஸ் வந்துச்சு. செல்லு வச்சு பேஜருக்கு வந்துச்சு எஸ்எம்எஸ். செல்லு கையில் ஒன்று பேஜரில் எஸ்எம்எஸ் போடுவாங்க, நான் இந்த இடத்துல இருக்கேன், நீங்கள் இந்த இடத்துல மீட் பண்ணுங்கன்னு இடுப்பில் மாட்டிடுவாங்க பேஜர், அதை பார்த்துக்குவாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் செல்லு வந்துச்சு. செல்லு என்னாச்சு, மார்க் 12:29, இஸ்ரவேலை கேள், தேவனாய கர்த்தர் ஒருவரே, இதுக்கு ஒப்பாயிருக்க 2வது கட்டளை என்னவென்றால், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல, லவ் அஃபெக்ஷன். நீ நெய்பரும் பக்கத்தில் இருக்கணும் நேசி, பக்கத்தில் இருக்கணும் திருடாத, பக்கத்தில் இருக்கணும் பொய் சொல்லாதன்னு சொல்கிறார். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட பாஸ்டராகிய நீங்கள் நானும் எப்படி பக்கத்தில் இருக்கணும்னு வச்சுருக்கிறோம். அன்பு என்பது, லவ் என்பது முழு இருதயத்தோடு நம்ம எப்படி பிறரை நேசிக்கிறோம், இதுதான் லவ். அந்த லவ் தான் இன்றைக்கி வேற போடுங்க. பொதுவாக பாஸ்டர்ஸ் மீட்டிங் 10 பாஸ்டர்ஸ் மீட்டிங்னா 8 பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் கூலிங்காக ஜெபம் பண்ணாமல் போடுவாங்க. சகோதரர் ஒரு யுத்த வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எல்லாரும் போடுற மெத்தட் தான் அது. 133:1. அப்போ நம்ம ஒரு யூனிட்டியாக இருந்தால் என்ன பண்ண முடியும். இதை நான் என்ன சொல்கிறேன்னா, காடு, பெரிய மிருகம் யானை, எடை அதிகம். ஒரு யானை, ஒரு புழுவேலி, திமிங்கலம், இதனுடைய எடை தான் கப்பல், பெரிய கப்பல். ஒரு பெரிய கப்பலுடைய எடை எவ்வளோ, யானையுடைய எடை அவ்வளோவா. யானையுடைய எடை ஒரு சாதாரண இடம் இல்லை. ஆனால் அங்கே சிங்கம் யானையிலேருந்து 3ல் 1 தான். யானை 100 கிலோ இருந்தால் சிங்கம் 22 கிலோ தான் இருக்கும். யானை 500 கிலோ இருந்தால் இது 50 கிலோ தான் இருக்கும். ஆனால் சிங்கம் தான் ராஜா, யானை ராஜா இல்லை. இந்த ராஜாவுக்கு இந்த சிங்கம் யானையான இந்த எலிஃபெண்ட்டுக்கு கொஞ்சம் கோவம் வந்துச்சு, கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. இவ்வளோ பெரிய மிருகம். அந்த குருடன் போய் யானை பார்த்தான், காலை தொட்டு பார்த்தான், அது என்னவா இருந்தது, பில்லர் மாதிரி இருக்குது. வயத்தை தொட்டு பார்த்தான், என்ன மாதிரி இருக்குது, சுவரை தடவி பார்த்த மாதிரி இருக்குது. காதை தொட்டு பார்த்தான், எப்படி இருக்காது, சுளவு முறம் மாதிரி இருக்குது. தும்பி கையை தொட்டு பார்த்தான், அது என்னவோ எனக்கு சொன்ன மறந்துட்டு, எனக்கு தெரியல, மறந்துட்டு உலக்க மாதிரி இருந்துச்சு.
கண்ணு எப்படியோ இருந்தது. யானை கண்ணு சின்னது, ரொம்ப சின்னது. யானை கண்ணு உடம்புக்கு ஏற்ற கண்ணு இல்லை அதுக்கு. அதேமாரி பெரிய உருவம். அதுக்கு ரொம்ப வருத்தம். என்ன வருத்தம்னா இவ்வளோ பெரிய உருவம். ஆனால் யானை கூட சிங்கம் முன்னால் வந்து சண்டை போடாது. லைன் முன்னால் வந்து சண்டை போட்டால் ஒரே அடி தூக்கி போட்டு கொண்டுரும். ஒரே மிதி தான். 2000 சிங்கம். சிங்கம் என்ன பண்ணும், பின்னால் வந்து பரடியில் ஒரு அடி அடிக்கும். இந்த முதுகில் ஒரு அடி அடிச்சோன்னா யானை விட்டு பின்பக்கம் தான் ஏறும். யானை வேகமாக திரும்ப முடியாது, டேர்ன் பண்ண முடியாது, டக்குன்னு திரும்ப முடியாது, திரும்பாது. அப்போ யானைக்கு கொஞ்சம் வருத்தம், நம்ம ராஜாவாகலன்னு. அப்போ குள்ளநெறி ஒரு 10 குள்ளநெறி ஒன்றா சேர்ந்துச்சு. குள்ளநெறி ஒன்றா வந்து சேர்ந்து யானைகிட்ட வந்துச்சு. ஐயா தோத்துறோம், நல்லா இருக்கீங்களா? நீங்கள் தான் ராஜாவாக இருக்கணும் காட்டுக்கு. எவ்வளோ பெரிய உடம்பு உங்களுக்கு, எவ்வளோ பெரிய ஆள். இந்த சிங்கம் உங்களுக்கு ராஜாவாக இருக்கேன், இது என்ன நியாயம்? கடவுள் படைப்பு எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்க. நாங்கள் ஏற்றுக்க முடியாது, நீங்கள் தான் எங்களுக்கு ராஜா. உங்கள்கிட்ட வந்து முன்னால் சிங்கம் சண்டை போட முடியுமா? முடியாது. யாரும் சண்டை போட முடியாது யானைகிட்ட. இப்போ முந்தா நாள் ஒரு கோயிலில் ஒரு பையன் வாழைப்பழம் கொடுக்க போகிறோம், தூக்கி ஒரு தூக்கு போட்டுச்சு. தடுக்க போன யானை பாகனை ஒரு தூக்கி போட்டுச்சு போன வாரம். இப்போ அதான் யானையை ஜெயிலில் போட்டிருக்காங்க. என்ன செய்யுதுன்னு தெரியல. அப்போ அந்த யானைக்கு கொஞ்சம் சந்தோஷம், ஹாப்பி. நீங்கள் தான் எங்களுக்கு, யூ ஆர் ஏ கிங் ஆஃப் மை செல்ஃப், எங்களுக்கு நீங்கள் தான் ராஜா. யூ ஆர் ஏ கிங், ராஜா கிங். நாங்கள் அது யாரும் ஒத்துக்க முடியாது, நாங்கள் அதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுன்னு குள்ளநெறி சொல்லிச்சு. யானை ராஜா வாழ்க, யானை ராஜா வாழ்க, யானை ராஜா வாழ்கன்னு சத்தம் போட்டுச்சு. அந்த யானை கொஞ்சம் அப்படியே அப்படியே அதாவது இப்போ என்னையை பார்த்துட்டு, ஐயா நீங்கள் நல்லா பேசுகிறீங்கன்னா கொஞ்சம் என் மனசு அப்படி கொஞ்சம் சப்புன்னு அப்படி மேலே போகும். இது மனிதனுடைய தன்மை. நீங்கள் நல்லா இருக்கீங்க, நல்லா பேசுகிறீங்க, எங்களுக்கு கொடுத்தீங்க சொல்கிறப்ப நான் எடுத்துக்குவேன். ஒரு சில நீ கொஞ்சம் சரியில்லை, தப்பு பண்ணிட்ட, நீ பேசுகிறது சரியில்லை, யாரையா திட்டினா அவங்க சொல்லுவாங்க, அவங்க அப்படி. அதையும் நம்ம ரிசீவ் பண்ண முடியாது. ரிசீவ் பண்ண மனுஷனுக்கு இல்லை. அதே மாதிரி யானை ராஜானோன்னா ரொம்ப ஹையாக அப்படி ஆச்சு. யானை அப்படியே ஹையாக அப்படியே பறக்கிற மாதிரி இருக்குது அது உலகத்தில். இந்த குள்ளநெறிகளும் ராஜா வாழ்க, எங்கள் ராஜா வருகிறார், எங்கள் ராஜா வருகிறார் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது. யானை போய்கிட்டே இருக்குது. அதுக்கு இருக்க அப்படியே ஹையாக அந்த சந்தோஷம், அதாவது அதிகமாக மேன்மை பாராட்ட சந்தோஷமாக சொல்ல அதுதான் நம்மளை விட்டால் வேறு ஆள் வேலை உலகத்திலே இல்லை. இப்போ ஒரு பாஸ்டர்கிட்ட சொல்லுவாங்க, ஐயா சூப்பர் மெசேஜுமா. பாஸ்டர்கிட்ட ஒரு பாஸ்டர் இருக்கார், வெறும் ஆசீர்வாதத்தை மட்டும்தான் பேசுவார். நீங்கள் தாங்க பாஸ்டர்மா. பைபிள் ஆசீர்வாதத்தை மட்டுமா சொல்லுது? பைபிள் என்ன சொல்லுது? அனுதினமும் சிலுவையே டெய்லி நம்ம சிலுவைனா என்னது? கழுத்தில் போடுறோமே இந்த கோடு, நீளம் ஒன்று குறுக்கு ஒன்று, அதுவா? என்னது? வேதனை துன்பம். இவர் சொன்ன வேதனை துன்பம் தான். 35 வருஷமாக சர்ச்சை வச்சுருக்கேன் ஐயா, யாரும் எனக்கு உதவி இல்லைன்னார. இதுதான் பாடு. ஆனால் 35 வருஷம் அவர் கூட யார் இருக்கா? ஆண்டவர் தான். இல்லை, ஆண்டவர் இருக்க போய் தான் நீங்கள் இருக்கீங்களே. இந்த மனுஷனாலே உங்களை கொண்டு போக முடியாது. அவர் இன்னைக்கு அவருக்கு 3000 பேர் 4000 பேர் கூடுறான் அந்த மெசேஜுக்கு. நம்ம ஆளுங்க இப்படி தான் இருக்கான். எதுக்கு தேங்க்ஸ் சொல்கிறது, எது நல்லா இருக்குது, எது நல்லா இல்லை, இந்த இடத்துல குறை, இந்த இடத்துல சரியாக இருக்குது. அவர் ஒன்லி பிளெஸ்ஸிங்கை மட்டும்தான் பேசுவார். அவருடைய டாக்டர் எனது சாபமே கிடையாது பாருவர். சிலுவை வேதம் என்பது பாடுகள், வேதனை, அப்படி துதி தான். அதனால் அவர் யாரையும் மெசேஜ் கொடுக்க மாட்டார். ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இறந்துட்டார், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, 45 வருஷமாக சுகர் பேஷண்ட்டு, 85 வயசில் கண்ணெல்லாம் குருடாகி இறந்துட்டார். நான் சென்னையில் இல்லை, எங்கள் பிரதரை ரொம்ப நேசிப்பார். அவருடைய துஷ்டி கேட்க அவருடைய மகன் வீட்டுக்கு போகிறேன். அவருடைய குருவானவர். ராத்திரி 11:30 மணி. நான் ஒரு பிரசங்கியார். அந்த குரு என்ன நினச்சிக்கிட்டாரு, நம்ம சர்ச்சில் மெசேஜ் கேட்க தான் இந்த ஆள் வந்திருக்கான். அவங்க அப்பா துஷ்டி கேட்க போயிருக்கேன் நான் 11:30 மணிக்கு. நம்ம பெரிய சர்ச்சில் இருக்கோம், 5000 பேர் இருக்க சர்ச்சில் இருக்கோம், இந்த ஆள் மெசேஜ் தான் கேட்க வந்திருக்கான்னு என்கிட்ட சொல்கிறாரு. ஐயா நான் யாரையும் மெசேஜுக்கு விட்றதில்ல எங்கள் சர்ச்சு. நான் ஒன்றுமே கேட்கல. என் சர்ச்சில் யாரையும் மெசேஜுக்கு விட்றதில்ல. ஏன்னா சரியாக மெசேஜ் கொடுக்க மாட்டாங்க, தப்பாக பேசிடுவாங்க பின்னால், அதனால் யாரையும் கூப்பிட்றதில்லன்னார். அப்படியான்னு நினச்சிக்கிட்டேன். போன மாதம் ஒரு வாரம் புக் பண்ணியிருந்தார். 6 மாதத்துக்கு முன்னால் கூப்பிட்டார். இல்லையா நான் இல்லை, ஃப்ரீ இல்லைன்ட்டேன். நான் உன்னையே நம்பி இல்லை, கடவுளை நம்பியிருக்கேன். இதே மாதிரி தான் உலகம் இருக்குது. இதே மாதிரி தான் அந்த யானை போச்சு. போன அந்த யானை அப்படியே நடக்குது. குள்ளநெறிலாம் முன்னால் போகுது.
இதே மாதிரி ஒரு மழை காலம், உங்கள் சர்ச்சுக்கு முன்னால் தண்ணி நிற்கி, அதை ஒரு தகடை போட்டிருக்கீங்க, அந்த தண்ணியை நீங்கள் சரி பண்ணலை, சரி பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சகதியாக இருக்குது, இந்த சகதியில் போய்கிட்டு இருக்கிறது. திடீர்னு யானை வலிக்கு விழுந்துச்சு. யானை விழுந்தால் எந்திக்க முடியுமா? வெயிட்டு எந்திக்க முடியல. அப்போ அந்த ராஜான்னு சொன்ன குள்ள நிலமத்தை நீ ராஜான்னு சொன்னீங்களே, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கடா, கை கொடுங்க, தூக்குங்க, எந்திரிச்சிட்றேங்குது. எல்லா குள்ள நிறைய சிரிக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பி. நீங்கள் விழுந்ததை ரொம்ப சந்தோஷங்குது. என்ன ராஜான்னு சொன்னீங்க, என்னப்பா புரியுது? உன்னை உள்ள வைக்கிறது தானே ராஜாவின்னு சொன்னோம். உன்னைய உன் கறி ரொம்ப டேஸ்ட்டு, உன்னை அடித்து எங்களால் என்ன பண்ண முடியாது. உன்னை எப்படி அடிக்கிறது? நாங்கள் ஒன்றா சேர்ந்தோம், அடிச்சிட்டோம், ஒன்றா சேர்ந்தோம். இதுதான் யூனிட்டி. யூனிட்டி என்பது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் போனீங்கன்னா, அந்த சீஷர்கள் பயந்து போயிருக்கான். மேல் வீட்டறையில் ஒன்றா கூடினா, அந்த ஒன்று கூடின போது தெய்வ ஆவியானுடைய மகிமை அவங்க மேலே இறங்கிச்சு. அப்போ தான் 40 வயது முடமான ஒரு மனிதன் ஏதாவது துட்டு கொடுப்பான்னு பார்த்தார். பேதுரடிகளை பார்த்தா, ஐயா ஏதாவது காசு கொடு. அவன் சொன்னக்கிட்ட என்ன இல்லை, ஐயா சொன்ன மாதிரி என்கிட்ட என்ன இல்லை, காசு பணம் இல்லை, கடவுளுடைய நாம, நேம் ஆஃப் த ஜீசஸ். யார் இருக்கா எங்க கூட? கெட் அப் அண்ட் வாக், எழுந்து. அப்போ நம்ம ஒன்றா சேர்ந்தா என்ன நடக்கும்? இந்த தேச சாத்தாண்ட போமா. நம்ம ஒன்றா சேர்ந்துருக்கோமா? தெலுங்கு பாப்பிஸ்ட்டு, அப்புறம் தமிழ் பாப்பிஸ்ட்டு, அப்புறம் தெலுங்குலேருந்தே இண்டிபெண்ட் ஆகி வெளியே வந்துடுறாங்க பாருங்கள், பாப்பிஸ்ட் திருச்சபையிலேருந்து. இது ஒரு குரூப்பு. அனந்தநாயகினர் தெலுங்கு பாப்பிஸ்ட்டு, அது ஒரு தனி வகையரா. நான் ஒரு தனி வகையரா, இவர் ஒரு தனி வகையரா. ஆனால் யார் நம்மகிட்ட இருக்கு? நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும் கேபாவை சேர்ந்தவன் சொல்கிறாரா? கலாத்தியர் 3:28, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, கிறிஸ்துவுக்கள் எல்லாரும் ஒன்று. இன்றைக்கி ஆர்சி திருச்சபை, புராட்டஸ்டன்ட் திருச்சபையில் டிஎல்சி, லுத்ரன், சிஎஸ்ஐ, சிஎன்ஐ இதெல்லாம் 500 வருஷம். இன்றைக்கி இருக்க இண்டிபெண்டன்ட் சர்ச் 50 வருஷம், ஏஜி 100 வருஷம். ஏஜி நாங்கள் தான் பல்லவத்துக்கு கூட்டு போங்கிறான். இன்னொருத்தன் யெகோவா விட்னஸுங்கிறான். கடவுள் ஒருத்தர் தாண்டா, ஓடா சர்வல ஒருத்தன் ஓடுறா, அங்கே ஏசி இல்லை, தூய ஆவியானவர் இல்லைங்கிறான் அவன். இன்னொருத்தன் சொல்கிறான், நான் பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினியின் திருச்சபை, பரிசுத்த ஹோலி ஸ்பிரிட் மட்டும்தாங்கிறான் இன்னொருத்தன் சர்ச் ஆஃப் கிரைஸ்ட். ஆனால் பவுலடிகள் சொல்கிறப்போ பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட், இந்த 3 நாமம் தான் ஒன்றா இணைந்திருக்கு. இதுக்கு விடை கண்டுபிடிக்க முடியாது. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அப்பந்தான் வெறுமையாக இருந்தது. ஆவியானவரை தான் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. இதுக்கு விடை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். அது வேற மெசேஜ். திருத்துவம் எப்படி? திருத்துவ ட்ரினிட்டி, யூனிட்டியாக நாங்கள் மூவரும் ஒரே கடவுளாக இருக்கிறோம். நான் வருவரை உங்களுக்கு பரிசுத்த ஆவியை நான் விட்டுட்டு போகிறேன். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம். கலியாலய மனுஷரை ஏன் வண்ணத்தை வானத்தை அணந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒன்றா இணைய வேண்டும், யூனிட்டி இருக்கணும். இதில் எத்தனை பேர் பேச மாட்டீங்களோ எனக்கு தெரியாது. எத்தனை பேர் கை கொடுக்க மாட்டீங்களோ எனக்கு தெரியாது. இருக்குது நிச்சயமாக, ஒருத்தர் 2 பேர் நிச்சயமாக இருக்கும், இல்லைன்னே சொல்ல முடியாது. அவர் கூட பேச நல்லவன் இல்லைங்க, எங்கிட்டேருந்து ஆட்டை கூட்டிகிட்டு போயிட்டாங்க சொல்கிறான்ல. நீ ஒழுங்காக ஜெபம் பண்ணி தான் ஒன்றை அவன் கூப்பிட்டு போகிறான். சர்ச்சைக்கு வந்த பிறகு சர்ச்சைக்கு வந்தவன்ட்ட நகையை வாங்கி அடகு வைக்கக்கூடாதுல்ல? வைக்கலாமா? அவன்கிட்ட கடன் வாங்கக்கூடாதுல்ல? அவன்கிட்ட வட்டிக்கு வாங்கக்கூடாதுல்ல? நீ ப்ளஸ் பண்ணிருக்க, நீ உனக்கு வேணா கடவுள்கிட்ட கேளு. இன்றைக்கி அதனால் எத்தனை திருச்சபைகள் பிரிந்து காணப்படுது, ஒன்றும் இல்லாமல் இருக்குது. லைனாக நேரில் சொல்ல முடியும். தவறு. நம்ம பாஸ்டர்ஸ் எப்போவுமே மாடல் லைஃப், முன்மாதிரியான லைஃப். அந்த மாடல் லைஃப்பில் நம்ம எப்படி இருக்கிறோம்? யூனிட்டி என்பது சாதாரண யூனிட்டி இல்லை. இந்தியாவில் சுதந்திரம் வருவதற்கு முக்கிய காரணம் ஒரு யூனிட்டி தான். என்ன யூனிட்டினா, வேலூர் சிறையில் தான் முதல் சுதந்திரம் வந்துச்சு. நாளைக்கு வேலூர் மினிஸ்ட்ரிக்கு போகிறேன், அதனால் அந்த வேலூர் ஞாபகம் எனக்கு வந்துச்சு. அங்கே கைதிகளை கூப்பிட்டு
துப்பாக்கி துடைக்கணும். துப்பாக்கி எப்போ யூஸ் ஆகும்? சண்டை வந்தால் தான் யூஸ் ஆகும். சண்டை வரலன்னு என்ன ஆகாது? போலீஸ்கார் ஸ்டேஷனில் துப்பாக்கி வச்சுட்டு போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிறார். தினம் துப்பாக்கி போய் சுட முடியுமா? 4 நாள் சுடலைன்னா துரு பிடிச்சிரும். அது அவன் தக்காளி வெட்டுற கத்தி, வெங்காயம் வெட்டுற கத்தி, தினம் வெட்டினா எப்படி இருக்கும்? அந்த இரும்பு கத்தி முன்னால் முனையில் இவர் மாதிரி கலராக இருக்கும், அவர் மாதிரி கலராக இருக்கும். 4 நாள் வெட்டலைன்னா எப்படி இருக்கும்? இதுதான் துப்பாக்கியும். அப்போ தினம் சுட முடியாதுல்ல, அதுக்கு பன்னி கொழுப்பை போட்டு தேய்ப்பாங்களாம். இப்போ நம்ம மக்கள் நிறைய பேர் பன்னி என்ன பார்த்தாலே அருவருப்பு. பன்னி வந்து சைத்தான், எனக்கு பிடிக்காது. பன்னி பாம்பை பார்த்தாலே நான் சாபம்னு நினைக்கிறேன். அப்படி தான் இருக்குது என் வாழ்க்கையில். பாம்பும் பன்னியும் பார்த்தா சாபம், நான் அப்படி நினைக்கிறேன். ஏன்னா பன்னி அந்த பிசாசெல்லாம் எங்கே போச்சு? ஆசை எப்படி சாத்தான் சர்ப்பம் வழியில் வருது. அந்த அப்போ அங்கே இருக்க கைதிகள்லாம் வருத்தப்படுறாங்க, பன்னி கொழுப்பை தேய்க்க சொல்கிறாங்களே. அன்னைக்கு இருக்க ஆட்சியாளர்கள் முஸ்லீம்ஸ். வேலூர் கோட்டையில் நடந்தது. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் வந்துச்சு. ஒன்றாக சேர்ந்து போராட்டம் நடத்துனாங்க. அப்போ தான் இந்தியாவில் சுதந்திர தாகம் வந்துச்சு. இந்த சுதந்திர தாகம் வரணுன்னா என்ன பண்ணணும்? நம்மகிட்ட ஒரு யூனிட்டி வேணும். ஒருவேளை இன்றைக்கி வட சென்னையில் பேசன் பிரிட்ஜுக்கு இந்த பக்கம் 800 வரையும் ஒரு 10,000 சர்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். முந்தா நாள் கூட ஒரு தெலுங்கு பாஸ்டர் ஃபோன் பண்ணி 800 பிரிட்ஜு கீழே போனார். 2 மாதத்துக்கு முன்னாடி மீட்டிங் நடத்தினார். இப்போ கிறிஸ்மஸ் காலங்களில் 2 நாள் மீட்டிங் கொடுங்கன்னார். அது ஒரு வயசான ரிட்டைர்மெண்ட் பீப்புள், தெலுங்கு பீப்புள். எனக்கு இப்போ நம்பரை விட்டுட்டேன், நாளைக்கு சொல்கிறேன்னா அவங்க ஃபோன் பண்ணலை. இவ்வளோ சர்ச் இருக்கிறோம், நமக்குள்ள ஒரு யூனிட்டி இருந்தால் எப்படி இருக்கும்? நம்ம சர்ச்சஸுக்குள்ளே ஏற்றுக்க மாட்டோமே. நமக்குள்ளே போதனை வித்தியாசம் இருக்க. எப்படி நம்ம கடவுளை தொழுது கொள்ள முடியும்? ஆண்டவரை எப்படி தொழுது கொள்ள முடியும்? தொழுது கொள்ள முடியும், கஷ்டம். அப்போ நமக்கு என்ன வேணும்? பக்கத்தில் இருக்க சர்ச்சோடு உறவு வேணும், இந்த பக்கம் இருக்க சர்ச்சோடு உறவு வேணும். அந்த உறவு என்பது மிகவும் முக்கியம். அந்த உறவு இல்லாமல் என்ன பண்ண முடியாது? உறவு என்பது விட்டு கொடுக்குற தன்மை. நம்ம எப்போ விட்டு கொடுக்குறோமோ, அழகாக வாட்ஸ்அப்பில் ஒரு கதை கேட்டேன். 1884ஆம் ஆண்டு ஒரு பையன் அமெரிக்காவில் பிறகுறார். பிறந்த உடனே அவங்க அம்மா அப்பா 2 பேரும் சேர்ந்து அந்த பையனுக்கு பேர் வைக்க போகிறாங்க. அப்போ அம்மா சொல்கிறாங்க, எங்கள் அப்பா பேர் சுந்தர், எஸ்ஸில் தான் வைக்கணும். அவர் சொல்கிறாரு, எங்கள் அப்பா பேர் சரவணன், எஸ்ஸில் தான் வைக்கணுங்க, சரவணன் தான் வைக்கணும். 2 பேருக்கும் போட்டி. 2 பேரும் போட்டி வந்தோடனே என்ன பண்ணாங்க? ஜோம் பண்ணாங்க. ஜோம் பண்ணிவிட்டு 2 பேர், எங்கள் அப்பா பேர் எஸ்ஸு, உங்கள் அப்பா பேரும் சுந்தர். அப்போ 2 பேரும் சொன்னாங்க, ஹாரிஸ் எஸ் ட்ரூமன் ஒரு பேர் வச்சாங்களாம். எஸ்ஸை நடுவில் கொண்டு வந்துட்டாங்களாம். அப்படி வச்சதால் அவர் தான் அமெரிக்காவுடைய 38வது ஜனாதிபதியாக மாறினாராம். அந்த தாயின் தகப்பன்னு விட்டு கொடுத்தாங்களாம். அவர் அந்த வாழ்க்கை பற்றி தன் வாழ்க்கையை அப்படி மாற்றி கொண்டாராம். அந்த தேசத்திற்கு ஜனாதிபதியாக மாறிட்டாராம். வேதம் என்பது பர்கிவினஸ், மன்னிப்பு. வேதத்துடைய பெஸ்ட் குவாலிட்டி என்னது? மன்னிப்பு. மன்னிக்கும் ஆண்டவர். தீத்து 3 சொல்றார், என் நீதி நிமித்தவர் என்ன பண்ணலை? ரட்சிக்கலை. அழகா சொல்றாங்க, அக்கிரமங்கள்லாம் பாவங்களாம் மறித்த நம்மை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். கிருபையினால் மீட்பு பெற்றிருக்கோம். அப்படி இரக்கங்கள்னால நம்ம என்ன பண்ணிருக்கோம்? மீட்பு பெற்றிருக்கோம். அப்போ அந்த ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட ஆண்டவர்? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? விட்டு கொடுக்குற லைஃப் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? யூனிட்டியாக வாழ முடியும். அண்ணனும் தம்பியும் சண்டை, அப்பா செத்து போனார், சரிடா நீ இதை எடுத்துக்கோ, நான் இதை எடுத்துக்கிறேன், இல்லைனா எனக்கு இதை, சரி நீ அதை வச்சுக்கோ, அதை விட்டு அதுதான் என்ன பண்ண முடியும்? இது ப்ராக்டிக்கலாக இந்த லைஃப் நம்ம எப்போல்லாம் நம்மகிட்ட வருதோ அப்போல்லாம் ஆண்டவர் நம்மை உயர்த்தும் ஆண்டவர். அப்போல்லாம் நமக்கு வாழ்வோம். அப்போ நம்ம அப்படி இருக்கிறப்போ ஆண்டவர் நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். யூனிட்டியை பற்றி இயேசு பேசுகிறப்ப என்ன பேசுகிறாங்கன்னா, இது பெரிய வியாழன்னு சொல்லுவாங்க, மாண்டி தர்ஸ்டேன்னு வாங்க. ஹோலி வீக்கில் ஒரு வியாழன் பெரிய வியாழன். என்னென்னா இயேசு ஒரு புதிதான ஒரு கட்டளை உங்களுக்கு கொடுக்குறார். யோவான் 13:34-35 ஒரு புதிதான ஒரு கட்டளை உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறார். எப்போ கொடுக்குறாருன்னா, அவர் தன்னுடைய சரி, நான் உங்களுக்காக சிலுவையில் பாடுபட போகிறேன், உங்களுக்காக ரத்தத்தை சிந்த போகிறேன், அதனுடைய அடையாளமாக நான் இப்போ உங்களுக்கு பிரெட்டு கொடுக்குறேன், கிரேப் ஜூஸ் கொடுக்குறேன், ஒயின் கொடுக்குறேன்னு சொல்கிறார். கொடுக்கும் முன்னே எழுந்திருக்கிறாரு,
சீஷருடைய கால்களை கழுவுறாரு இந்த இடத்துல. இன்றைக்கி நிறைய ஐயருங்க கழுவுறாங்க, துண்டை நினச்சி துடைக்கிறாங்க கழுவுறோன்னு. அது வெளியே வேஷம், உள்ளான அன்பு அவங்ககிட்ட இல்லை. உள்ளான அன்பு காலெல்லாம் கழுவுன்னு அவசியம் இல்லை. நம்முடைய செயல்பாடு தான், மாடல் லைஃப் தான். எப்போ போனாலும் தாழ்மையாக இருக்கிறார். அப்படி அவர் என்ன பண்ணுறாரு, காலை கழுவிட்டு உட்கார்ந்துட்டு, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்று புதிதான ஒரு கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நியூ கமாண்ட்மெண்ட் அது, அந்த லவ்னு சொல்கிறார் யோவான் 13:34-35. ஏன்னா அவருடைய ஜெபம், அவர் இந்த உலகத்தில் கெத்செமனேல போகும்போது யோவான் 17ஆம் அதிகாரத்தில் ப்ரேயர் பண்ணுறார். யோவான் 17 ஃபுல்லாக அவருடைய ப்ரேயர் தான். அதில் சொல்கிறாரு 17:22, நாம் ஒன்றாய் இருப்பது போல. யார் நாம்? ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட். நம்ம ஒன்றா இருக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்றா இருக்கணும். அவங்க நீங்கள் எல்லாம் என்ன பண்ணணும், நாங்கள் ஒன்றா இருக்கிறோம். 17:21 சொல்லார், அவளிடம் ஒன்றாயும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதெல்லாம் அவங்கள ஒன்றாக இருக்கணுங்கிறத அனுப்புனீங்க. இந்த உலகத்துக்கு வந்த நோக்கமே, இவன் நல்லவன், பாஸ்டர்லாம் நல்லவங்க, நேரே பரலோகம், எங்களை மாதிரி ஆள்லாம் நரகம், அது இல்லை. எல்லாம் ஒன்று தான். ஜட்ஜ்மெண்ட்டு ஒன்று தான். ஜட்ஜ்மெண்ட்டு ஒரே ஜட்ஜ்மெண்ட்டு தான். வேலை செஞ்சியா உனக்கு பரலோகம், உனக்கு வழி. ஒரே ஜட்ஜ்மெண்ட்டு தான். 5 தாலந்து 10 ஆக்கினவனை 1 எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறாரு. உடனே அங்கே என்னை மாதிரி ஒரு இல்லைங்க கேள்வி கேட்குறேன், ஐயோ அவனுக்கு தான் 10 இருக்கையா, இவனே பிச்சைக்காரன் 1 தான், அதான் ஏன் அவன்கிட்ட எடுக்கன்னா, உள்ளவனுக்கும் வேலை செஞ்சான் கொடுத்தான், முட்டி போட்டு ஜெபம் பண்ணான். சர்ச்சில் 50 ஃபேமிலி, ஒரு ஃபேமிலிக்கு 3 பேர், 150 பேர், 150 பேரை வச்சு எழுதி ஜெபம் பண்ணான். இந்த தெருவில் இருக்கவங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணான், அந்த தெருவில் இருக்கலாம் ஜெபம் பண்ணான், தேசத்திற்காக ஜெபம் பண்ணான். அவன் ஜெபம் பண்ணிவிட்டு அவனுடைய ஒர்க்கை பார்த்து அவனுக்கு என்ன பண்ணுறான், ஒர்க்லோடு அந்த வாஞ்சை. இதுதான் ஜீசஸுடைய பெஸ்ட் குவாலிட்டி. அவர் வந்த நோக்கமே நம்ம ஒன்றாக இருக்கணும். ஆனால் ஜீசஸ் போன அடுத்த செகண்டே, நான் பவுல், நான் பேதுரு, நான் யாக்கோபு பிரிஞ்சிட்டாங்கல்ல. இன்றைக்கி அதான் அந்த பிரிவை நம்ம என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. கூடுமான வரை பக்கத்தில் இருக்க எத்தனை திருச்சபைகள் இருக்கோ அத்தனை திருச்சபைகளுக்கான என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். எத்தனை பேர் நமக்கு விரோதி இருக்கானா அவனுக்காக என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். நம்ம எதிர்க்கிற மக்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா, ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்கிறார், யோவான் 15 சொல்கிறப்போ, கொடி பாகக்காய் கொடி இல்லைன்னா புடலங்காய் கொடி இல்லை மரம், கீழே இருந்து மேலே வரை கனெக்ஷன் இருந்தால் தான் என்ன ஆகும், அந்த லைஃப் இருக்கும். இல்லைன்னா அந்த லைஃப் என்ன பண்ணாது, இருக்காது. அந்த கொடியை சைடில் போகிற கொடியை விட்டுட்டு என்ன பண்ணுறோம், அது கொடியாக படர்ந்துருக்கு, ஒரு கொடியை ஒரு முனையை விட்டு அது அப்படியே பட்டு போகும். அதே மாதிரி ஆண்டவரோடு நம்ம என்ன பண்ணணும், இணைந்திருக்கணும். அது பக்க கிளைகள்லாம் சகோதரரோடு நமக்கு என்ன பண்ணணும், ஒருமித்த கருத்து இருக்கணும். அந்த ஒருமித்த கருத்து செயல்பாடு நம்மகிட்ட எப்போ இருக்கோ, உன்னுடைய வேதனைகள் மாற்றப்படும், உன்னுடைய துன்பங்கள் மாற்றப்படும், உன் கண்ணீரான வாழ்வு மாற்றப்படும். பிறருக்காக நாம் எப்போ ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவார். ஒரு வருஷத்துக்கு முன்னால் இப்போ லோ சுகர் மாதிரி லோ சுகர் ஆச்சு. போன வருஷம்தான் 2 வேளை இன்சுலின் 1 வேளை மாற்றிட்டார் டாக்டரு. டயட் கண்ட்ரோல் தான் சரியாக இருந்திருக்கும், டயட் கண்ட்ரோல் இல்லை. அதுக்கப்புறம் காலையில் செக் பண்ணால் சுகர் நார்மலாக இருக்கும். எப்போவுமே காலையில் செக் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அப்புறம் செக் பண்ணல, கொஞ்சம் உடம்பு ரொம்ப பலவீனப்பட்டுச்சு. மரணத்துக்குரிய எல்லா அறிகுறியும் எனக்கு வந்துட்டு ஒரு 2 போன மாதத்தில். ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு எத்தனை அறிகுறியோ, கைகால் பேரல் அட்டாக் ஆகிறதுக்கு எத்தனை அறிகுறியோ அத்தனை அறிகுறியும் எனக்கு வந்துச்சு. ஒரு நாள் படுத்துருக்க தூக்கம் வரல, 50 நிமிஷத்துக்கு ஒருக்கா நைட்டில் ஒன்றுக்கு வரும். அப்போ ஒரு நாள் தூக்கம் வராமல் படுத்திருக்கேன். மனைவி எனக்கு ஜெபம் பண்ணிட்டு தூங்கிட்டாங்க. அப்போ அந்த படுத்திருக்கப்போ நான் எதுக்குப்பான்னு பேசுகிறேன், கேட்குறேன் கடவுள்கிட்ட, எதுக்கு இப்படி இருக்குது, எனக்கு 1 ஹவருக்கு ஒருக்கா யூரின் வருது, கை வளையுது, கால் வளையுது, நெஞ்சு வலிக்கு, இப்படிலாம் இருக்க, ஏன் சோர்வு இருக்குது, எதுக்குன்னு கேட்குறேன். எனக்கு 64 வயசாகிட்டு போலுக்கு நமக்குன்னு நினச்சிக்கிட்டேன். இருந்தாலும் காலையில் போய் செக் பண்ணிடுவோமே சுகர்னு போய் செக் பண்ணால் A1C 6.8 தான் இருக்கணும், 3 மாதத்துக்குள்ள ப்ரீவியஸ் சுகர். ஆனால் போய் செக் பண்ணால்
A1C 15 சில்லரை இருக்குது. 15 சில்லரைன்னா சராசரி 500க்கு கீழே சுகர் குறையல ஒரு வருஷமாக. எவ்வளோ இருக்குது? அப்போ என்னுடைய திரும்ப செக் பண்ணுறேன். உடனே திரும்ப டாக்டர்கிட்ட போகிறேன், மாத்திரை மருந்தெல்லாம் மாற்றி கொடுக்குறாரு. இதுக்கு இடையில் கண் செக் பண்ணுற டைமிங் வருது. 2 வருஷம் ஆகிட்டு கண்ணை செக் பண்ணால் இந்த கண் டாக்டர் ஆச்சரியப்படுறார். உங்களுக்கு எப்படி பார்வை தெரியுது? இந்த கண் முழுமையாக உங்களுக்கு அவுட் ஆகிட்ட, எப்படி தெரியுதுன்னு தெரியலையே, உங்களுக்கு இந்த கண் மட்டும் தான் ஒர்க் பண்ணுது. ஆனால் இதை 3 நாள் இப்போ எனக்கு டைம் தெரியும், அதில் ஈசோப்புன்னு இது இருக்குது. இப்போ அந்த தெலுங்கு மொழி தெரிஞ்சால் வாசிச்சிருவேன். ஆனால் இதில் இருக்க கிளீனஸ் இதில் இல்லை. இப்போ மாத்திரையை மாற்றி மாற்றி போட்டு இப்போ கொஞ்சம் நார்மலாக வந்திருக்கு. கடவுள்கிட்ட நம்ம எப்போவுமே கேட்குறப்ப நமக்கு என்ன பண்ணுவார்? இந்த பிரச்சனை எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு இருக்குல்ல, ப்ரெஷர் இருக்குல்ல, சுகர் இருக்குல்ல, கொலஸ்ட்ரால் இருக்குல்ல, தைராய்டு இருக்குல்ல, கை வலி இருக்குது, கால் வலி இருக்குல்ல. அப்போ நம்ம இல்லை, நான் எனக்கு வியாதியே இல்லைன்னு யாராவது கை தூக்குங்களேன் பார்ப்போம். எனக்கு வியாதியே இல்லை, கஷ்டம் இல்லை, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கேன், கடவுள் அமைதியின் அரசு என்னோடு இருக்கிறார் சொல்ல முடியுமா நீங்கள்? அவர் கொடுத்த தாளந்தை பயன்படுத்தினா அதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய தேன்மை. எனக்கு 1 லட்ச ரூபா இருக்குது, ஆனால் என் தேவை 5 லட்சம். அப்போ அவரோட நான் தான் மிச்சக்காரன். இப்போ உண்மை இல்லையா? என்கிட்ட 1 லட்ச ரூபா இருக்குங்க, ஆனால் எனக்கு தேவை எவ்வளோ இருக்குது? இப்போ அவருக்கு 1000 இருக்கும், அவருக்கு தேவை எவ்வளவு? இப்போ யார் பணக்காரன்? அவருக்கு 1 எனக்கு 5 மடங்குல தேவை இருக்குது, 1 மடங்கு தான் தேவை இருக்குது. பிரச்சனை இல்லாத மனிதனே வாழ்க்கையில் இல்லை. இந்த பிரச்சனையின் மத்தியில் ஆண்டவரை முன்னிலை வைத்து அவர் கொடுத்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படித்து உபே பண்ணி, நேற்று எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்தேன். எனக்கு புதுமையான வசனம், இதுவரை நான் பைபிளில் வாசித்த மாதிரி எனக்கு தெரியல. அதில் சொல்கிறாரு, என் கோலின் கீழாக நீங்கள் நடந்து வாங்க சொல்கிறார். எசேக்கியேல் 20:37 அவருடைய கட்டளை கீழே நம்ம கொண்டு வந்துடுறார். வியாதி கொடுக்கறதுக்கு, பிரச்சனை கொடுக்கறதுக்கு அவர் கட்டளை கீழே ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கு தான் அவர் கூப்பிட்றார். கட்டளை கீழே நம்ம கொண்டு வந்த ரீசன் என்னென்னா, அவருடைய கண்ட்ரோலுக்கு கீழே, கோலின் கீழேன்னா ரோடில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே வண்டி போகக்கூடாதுன்னு அந்த பேசன் பிரிட்ஜ் முனையில் ஒரு இரும்பு போட்டிருப்பாங்க. அதுக்கு மேலே போனால் என்ன ஆகும்? தண்டவாளத்தில் இடிக்கும். அதான் கோல். மாட்டுக்கு மேலே ஒரு கோல், நோக்கால் என்று பெயர். அதுக்கு மேலே கழுத்தை தூக்கிட்டா என்ன ஆகும்? நோக்கால். வண்டி போமா? போவாது. கண்ட்ரோல் பண்ணுறது தான் என்னது? கோல். இதை நான் திரும்ப திரும்ப வாசித்தேன். எனக்கு அப்போ புரியல, இப்போ புரியுது. உட்படுத்தி நான் உங்களை அழைச்சிட்டு வர்றேன், என் கட்டளை உனக்கு கொடுக்குறேன். உனக்கு விரோதமாக அவன் இருக்கான்ல, அவனை கூட்டிகிட்டு வர்றேன். அவனை கூட்டிகிட்டு வந்து திரும்ப அவன் தேசத்துக்கு வரமாட்டான். அவனை பண்ணிட்ட கலகக்காரன், எனக்கு இருக்க வியாதி, கடன் பிரச்சனை, வேதனை, துன்மை இதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணுறேன்? உன்னை விட்டு நான் கூப்பிட்டு போயிடுறேன். அப்போ அது எனக்கு நேற்று காலையில் கிடைத்த ஒரு வசனம். இதுவரை நான் இதை இவ்வளோ திங்க் பண்ணி வாசிக்கலை. எத்தனை முறை பைபிள் வாசிப்பார், அந்த வசனம் எனக்கு இந்த அளவுக்கு புரியலை. எப்படின்னா, நோக்கானா என்னது? நோக்கான்னா மாட்டு கழுத்து மேலே வைக்கிற அந்த கம்பு, நுகத்தடி. நோக்கா எங்கள் ஊரில் நோக்கானுவாங்க, இது நுகத்தடி காடி. அது இப்படி இருக்கும், இதுக்கு மேலே குறுக்க கம்பு, அது வண்டியோட ஜாயின் பண்ணியிருக்கோம். இது கழுத்தில் வச்சுன்னா கழுத்து இழுத்துக்கிட்டே போகும். இதுக்கு கீழே அந்த மாடு என்ன இருக்கணும்? அப்போ தான் அந்த வண்டி என்ன ஆகும்? அந்த பிரிட்ஜிக்கில், மூலவுத்திரம் பிரிட்ஜுக்கு மேலே இரும்பு லெவலு, மேலே போனால் வண்டி என்ன ஆகும்? போகாது, மாட்டிக்கு நிற்கும். போன மாதம் வண்டி மாட்டிக்கு நின்றுச்சு, போகக்கூடாது. அப்போ நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும்? தங்களை தாழ்த்தி ஆண்டவர் கீழ்ப்படிந்து அவர் கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு போகிறப்போ உனக்கு விரோதமாய் ஒரு வழியும் வரவன். நமக்கு விரோதி உள்ளே இருக்கான், அவனை கூட்டு போயிடறான். கூட்டு போயிட்டு இந்த ரோட்டுக்குள்ளே விட மாட்டாரான். இந்த ரோடு இல்லை, கொருக்குப்பட்ட ஏரியாவுக்கு வர முடியாது. அடுத்த வசனம் அப்படி தான் சொல்லுது. எப்போனா கட்டளை பிடிக்கிறப்போ, அந்த கட்டளை தான் 133:1 சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது. இதுதான் வசனம். ஒருவேளை நாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நான் என்னை அதை தான் 1 Corinthians 11:28 நீ அப்போ வாங்க முன்ன எக்ஸாம் பண்ணுவோம். நீ கொடுக்க நம்ம போகிறோம். ஃபஸ்ட் வீக் 1ஆம் தேதி கொடுக்க போகிறோம், இல்லை 8ஆம் தேதி கொடுப்போம். பெண்டிகா சர்ச்சு 8ஆம் தேதி, மெயின் லைன்லாம் 1ஆம் தேதி. என்னைக்கு கொடுத்தாலும் சரி. ஒரு சில சர்ச்சு டெய்லி
கொடுக்கும்னா அந்த பாஸ்டர் நான் இதை கொடுக்க தகுதி உள்ளவனா, வாங்குமுன்னா நான் இதை தகுதி உள்ளவனா? அவர் சொல்கிறாரு, என் சரீரத்தை பிச்சு ஏன் கொடுக்குறேன்னா நீங்கள் ஒருவர். அதுதான் யோவான் 13 வந்துட்டார். நம்ம இப்படிப்பட்ட ஒரு உடன்பாடோடு, ஒருவேளை இன்றைக்கி யாராவது ஒருத்தர் 2 பேரோட பேசலைன்னு வைங்க, கொடுக்கல் வாங்கல. ஒரு பாஸ்டருக்கு 18-25 லட்ச ரூபா பென்ஷன் வந்துச்சு, 28 லட்சம். இப்போ உங்கள் கவர்மெண்ட் வேலை பார்த்த எங்கள் ஒரு அதிகாரி காட்டினார 16 லட்சம். அதே மாதிரி ஒருத்தருக்கு 35 லட்சம் கெசட்டட் ரேங்க், க்ரீனிங்கு பேனா, க்ரீனிங்கில் அவர் ஆதார் கார்டு பேங்கில் இருந்துச்சு. ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணார், மிச்சம் 18 லட்சம் இருந்தது. என்னைய மாரி ஒரு டுபோக்குறை வந்துட்டு போனான். 18 லட்சம் பேங்கில் இருக்குது, 1.5% வட்டி, 27,000 ரூபா வருது. இதை எடுத்து வெளியே கொடுத்தாலோ 10% வட்டி, 18 லட்சத்துக்கு எவ்வளோ வருது? 1,80,000 ரூபா வட்டி வருது. லூஸு மாதிரி வச்சுருக்கேடான்னா. என்னடா என்ன மாமா பண்ணுறதுன்னாரு. இவரும் பாஸ்டர் அவரும் பாஸ்டர். என்ன மாமா எடுத்துகிட்டு வா, நான் ஒரு கம்பெனிக்காரை காட்டுறேன், இவரை மாதிரி ஒரு கம்பெனிக்காரை காட்டுறேன், கொடு. 1,80,000 ரூபா வட்டிடா, பணமும் மொத்த பணம் அப்படியே இருக்குது. மொத்தமாக எடுத்தாந்து கொடுத்தாரு. 6 மாதம் வட்டி கொடுத்தாரு. இப்போ ரோட்டில் விட்டு போயிட்டார். உண்மை நடந்த சம்பவம். இப்போ எதுக்கு நம்ம கீழ்ப்படியில்? நீயோ கடன் வாங்காதிருப்பாய், வட்டி வாங்கக்கூடாது. கீழ்ப்படியில் கீழ்ப்படியில். இன்னொரு தம்பி இவர் மாதிரி, இவர் காலத்தில் தான் அவரும் எனக்கு பழக்கம். டேவிட்டு 10 சவரன் நகை போட்டு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி விட்டாங்க. அவனுக்கு பீரோவிலே இருந்துச்சு. வில்லியம் ஐயா மாதிரி ஒருத்தர் வந்தார். வந்து 10 சவரன் நகை பீரோவில் இருக்கா, என்னடா உனக்கு வருமானம்? ஒன்றுமே இல்லை மாமா, உள்ள சும்மா இருக்குன்னா. எடுத்துகிட்டு வா, மார்வாடிகிட்ட வை. எவ்வளோ வட்டி? 1%. 10 சவரனுக்கு இன்றைக்கி எவ்வளோ கொடுப்பாங்க? இவ்வளோ தான் வட்டி. நம்ம வெளியே கொடுத்தா எவ்வளவு? 10 சவரம் போச்சு, 1 மாதம் வட்டி கூட வரல. அப்போ ஆண்டுடைய கட்டளைக்கு நம்ம என்ன பண்ணல? வேதனையை யார் சம்பாரிச்சிக்கிறோம்? கடவுளை கொடுத்தாரு வேதனை. ஏன் பாவத்து? அதான் அப்போ நான் அதைத்தான் என்ன பண்ணுறேன், நீ எக்ஸாம் பண்ணு. அதான் அவர் எக்ஸாம் பண்ணிட்டு தான் சொல்கிறாரு தாவீது. நீங்கள் 2 சாமுவேல் 22 வாசிங்க, 2 சாமுவேல் 24 வாசிங்க. ஜனங்களை கணக்கெடுக்க இலக்கம் பார்க்க போகிறார், ஜாதியை பிரிக்க போகிறார். அப்போ தான் ஆண்டவர் வேதனை கொடுக்குறார் 2 சாமுவேல் 22 தாவீதுக்கு. அதுக்கு முன்னே சொல்கிறாரு, நீரே என் இரட்சகர், நீரே என் கண்மலை, நீயே கோட்டை, மை ராக் ஃபோர்ட்ரஸ், மை சேவியர்கிறார். அந்த ஆண்டவர் அதான் துதிக்கி பாத்திராய கர்த்தரே. அதை தான் சங்கீதம் 18, என் பலனாய கர்த்தாவே. நம்ம கடவுள்கிட்ட நம்ம சிந்தித்து செயல்படுறப்போ இந்த பண்டிகை காலங்கள் உங்களுக்கு துணி எடுக்க காசு இல்லை, உங்கள் பிள்ளைகளுக்கு காசு இல்லை. ஆனால் உங்களை நம்பி 100 குடும்பம் இருக்குது. அதுவும் இந்த பாசம் ஏதாவது தருவாரான்னு எதிர்பார்க்கு. இந்த காலங்களில் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அன்போடு வழிநடத்தினார். வானம் பூமியும் என்னுடையது, பூமி நிறைவும் நான் சொல்லாகும். கவலைப்படவே வேண்டாம். பென்ஷன் வாங்கினவருக்கும் பென்ஷன் வாங்காதவருக்கும் நோ டிஃப்ரெண்ட்டு. கவலைப்படாதீங்க, கவலையே படாதீங்க. வாழ்க்கை அவன் 1.5 லட்சம் பென்ஷன் வாங்கட்டும், பரவாயில்ல. உங்கள்கிட்ட பென்ஷன் இல்லை, ஏன்ட பென்ஷனில் கவலைப்படாத வேண்டாம். கடவுள் அதீதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து. எனக்கு எப்போ என்ன வேணும்னு லோ சுகர் ஆகிற மாதிரி இருந்தது, டக்குன்னு தகராறாயிடும். சாக்லேட்னா அதுக்குள்ளே சாக்லேட் தந்துட்டார் பாருங்க. 50 காசு தான் அங்கே விலை இருந்ததுல, அங்கே ரெடியா சாக்லேட் போட்ட தெளிவு வந்துட்டு பாருங்க டக்குன்னு. இதுதான் சாட்சி. நெட்டில் டவுன்லோட் பண்ணுறது, புக்கில் படிக்கிறதுலாம் சாட்சி இல்லை. நான் என்னுடைய வாழ்க்கை தான் எனக்கு சாட்சி. என்ன பாக்கெட்டில் சாக்லேட்டில் கேட்குறேன், இப்போ சிரஞ்சீவி ஓடுறாரு, கடை இங்கெல்லாம் அங்கே மெயின் ரோடு இருக்குது, சில்லறை மாற்றணும், 50 காசு இருக்கா என்னென்னு எனக்கு அதுவரை தெரியல. ஆனால் அதுக்குள்ளே சாக்லேட் வந்துட்டு பாருங்க. அப்போ கடவுள் என்ன பண்ணுறாங்க, அங்கே கொடுத்து வச்சுட்டாரு, டேய் மகன் வர்றான் கொடுறான்னு. இதுதான் சாட்சி. பொதுவாக இந்த பண்டிகைகள் நம்ம எதுக்கும் கவலைப்பட வேண்டாம், நம்ம ஒன்றாக இணைவோம். ஒருவேளை யாருக்காவது பிரச்சனை இருக்கக்கூடாது, இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றாக போகணும். ஒரு கை கொடுத்துட்டு, ஹலோ பிரதர் சாரின்னு உங்களை சொல்லுங்கள், சொல்லிட்டு போங்க. உங்கள் தேவைகளை சந்திக்கும் ஆண்டவர். நிச்சயம் அந்த வசனம் நம்மை வழி நடத்தும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நீர் உயிருள்ளவர். ஃப்ரிட்ஜர் பாக்ஸில் இருக்க எங்கள் அப்பா செத்து போனார், நான் அழுதேன், அவர் கேட்கல. ஆனால் வானத்தை முன்முடித்த தந்த உண்மை நாங்கள் நோக்கி அழுகிறப்ப கேட்கிறவர் உயிருள்ளவர். என் அன்பு சகோதரர்களப்பா,
உம்முடைய உன்னத ஊழியத்தை செய்யும் பாஸ்டர்ஸ் மத்தியில் எத்தனையோ தேவைகள் மத்தியில் இந்த இடத்துல இருக்காங்கப்பா. இந்த பண்டிகை காலங்களப்பா அநேக நீ பிறந்த நற்செய்தி அங்கே சொல்லணும். தேவையான பலத்தை தாங்க, வழிநடத்தலை தாங்க, தேவைகளை சந்திங்க. கண்ணீரான வாழ்வு. நான் 3 மாதம் வாடகை கொடுக்கல, அதான் என்னுடைய நிலைமை. நீங்கள் சொன்னீங்க கேட்டால் தருவாருன்னு. 3 மாதம் வாடகை கொடுக்கல, என்ன பண்ண முடியும்? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு சகோதரனுக்காக ராத்திரி என் மனைவிக்கு ப்ரெஷர் மாத்திரை இல்லைப்பா, போடுறதுக்கு வழி இல்லாமல் கண்ணீரோடு உட்காந்துருக்கேன்னு ஜெபிக்கிற ஒரு அன்பு சகோதரரப்பா. ஒரு விஷயம் கூட என் கணவர் வீட்டில் வேதனையோடு துன்பங்களோடு, என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியாத நிலைமையில் கணவர் வேலைக்கு போக முடியல, எனக்கு விடுதலை கிடைக்காதா ஏக்கத்தோடு இருக்கிற அன்பு சகோதரர் இருக்கப்பா. உங்களோட பிரசன்ன வழிநடத்தல் உங்களுடைய கிருபை ஒரோடு இறங்கட்டுப்பா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது அறியாத மெட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன்னு சொன்ன தகப்பன் அல்லவா. நீர் இறங்குங்கப்பா, வழிநடத்துங்க.